தமிழகத்தில் தங்கம் என்பது வெறும் ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு குடும்பத்தின் சேமிப்பு. கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் விலை ஏறுவதும் இறங்குவதுமாக கண்ணாமூச்சி ஆடி வரும் நிலையில், இந்த ஏப்ரல் மாத தொடக்கம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அறிகுறியை காட்டி வருகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் டாலரின் மதிப்பு மாற்றங்களால் தங்கத்தின் விலை விரைவில் ஒரு புதிய உச்சத்தை தொடப்போவதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த மார்ச் மாத இறுதியில் தங்கம் வாங்க தவறியவர்கள் இப்போது ஏப்ரல் மாத விலையை பார்த்து அதிர்ச்சியில் உள்ளனர். ஆனால் கையில் ஏற்கனவே தங்கம் வைத்திருப்பவர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் என்றே சொல்லலாம். காரணம், உங்கள் வீட்டில் இருக்கும் பழைய தங்கத்தின் மதிப்பு இந்த மாதம் கிடுகிடுவென உயரப்போகிறது என்கிறார்கள் நிபுணர்கள். சர்வதேச அளவில் நிலவும் பதற்றமான சூழலால் முதலீட்டாளர்கள் அனைவரும் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை தேர்வு செய்வதால் அதன் தேவை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. இது சாதாரண நடுத்தர மக்களின் பட்ஜெட்டை பாதித்தாலும் நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு பொற்காலம்தான். தங்கத்தின் விலை உயர்வு ஒரு புறம் இருக்க, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தங்க பத்திர திட்டம் குறித்த தேடல் இப்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஆபரண தங்கம் வாங்குவதை விட டிஜிட்டல் முறையில் தங்கம் வாங்குவது லாபகரமானது என்பதை மக்கள் இப்போது உணரத் தொடங்கியுள்ளனர். இந்த ஏப்ரல் மாதத்தில் புதிய தங்க பத்திரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதால் அதில் முதலீடு செய்பவர்களுக்கு வட்டியுடன் சேர்த்து தங்கத்தின் விலை உயர்வும் லாபமாக கிடைக்கும். இது குறித்து தெரியாதவர்கள் இப்போதே விழிப்புணர்வு பெறுவது காலத்தின் கட்டாயம். அதேபோல் பழைய தங்க நகைகளை அடகு வைத்திருப்பவர்கள் அல்லது விற்க நினைப்பவர்கள் இந்த சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். விலையேற்றத்தை பயன்படுத்தி சில நிறுவனங்கள் குறைந்த விலைக்கு நகைகளை வாங்க முயற்சி செய்யலாம். இன்றைய நிலவரப்படி ஒரு சவரன் தங்கத்தின் விலை எந்த நிலையை தொடும் என்பதை துல்லியமாக கணிப்பது கடினம் என்றாலும் அது குறைய வாய்ப்பில்லை என்றே தெரிகிறது. எனவே அவசரப்பட்டு தங்கத்தை விற்பதற்கு முன்பு சந்தை நிலவரத்தை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்ப்பதும் உங்கள் பணத்தை பாதுகாக்கும். இந்த ஏப்ரல் மாத இறுதியில் திருமண விசேஷங்கள் அதிகம் வர உள்ளதால் இப்போதே தங்கம் வாங்க திட்டமிடுபவர்கள் முன்பதிவு செய்வது புத்திசாலித்தனம். விலையேற்றத்திலிருந்து தப்பிக்க இதுவே ஒரே வழியாகும். உங்கள் சேமிப்பில் ஒரு பகுதியை தங்கத்தில் முதலீடு செய்வது என்பது எதிர்கால நிதி நெருக்கடிக்கு ஒரு வலுவான கேடயமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. வெறும் ஆபரணமாக மட்டும் பார்க்காமல் இதை ஒரு புத்திசாலித்தனமான முதலீடாக பாருங்கள். தங்கம் விலை எப்போது குறையும் என்று காத்திருப்பதை விட கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்துவர்களே புத்திசாலிகள்.